சாம்சங்கோட A55 5G இதோட பேஸ் வேரியன்ட் 8+128 நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்து 40,000 கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. நீங்கள் HDFC கார்டு ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 34,000 அந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிட்ட வந்து பார்த்து சாம்சங்கோட A55 5G டிவைஸ் இருக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட தாட்ஸ் இந்த மொபைல் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் இந்த A55 5G வர பாக்ஸ். உள்ள உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்து இருக்கு, தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க, தென் டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல நம்ம சார்ஜர் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, சோ நம்ம தனியா வாங்கிக்கணும். இந்த டிவைஸ் நமக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேவி கலர், இன்னொன்னு நமக்கு வந்து ஐஸ் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. பட் அது பார்க்க ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கு. இந்த டிவைஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுக்கும்போது நல்லா எனக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. சைடு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, தென் பேக் சைடுல உங்களுக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்னிங் ஒரு விக்டஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 213 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8.2 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும் வெயிட் ஃபீல் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம கைக்கு அடாப்ட் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸை சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு, 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தென் SDR சப்போர்ட் வந்து இருக்கு. யூடியூப்ல வந்து பார்த்தா 4K வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணோம், நமக்கு எந்த விதமான ஃபுட்டேஜ் லாக் இல்லாமல் நல்லா சூப்பராக ப்ளே ஆச்சு. ஸோ இங்கே கலர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. பிளாக் எல்லாம் வந்து பாருங்க நல்லா சூப்பராக வந்து இருக்கு. மோஸ்ட்டாக சாம்சங்கோட டிஸ்பிளேஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இங்கேயும் நமக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிவைஸ்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து இருக்கு. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் சைடுல நமக்கு கொஞ்சம் தின்னா வந்து இருக்கு, பட் இது கீழே உங்களுக்கு மேல உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ரெட்மி டிவைஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், பெசல்ஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. சாம்சங் கிட்ட இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா வந்து பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பட் அங்க நமக்கு வந்து வாட்டர் டிராப் நாச் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்டர் டிராப் நாச் வந்து ரொம்ப அவுட்டேட்டா ஆயிருச்சு. அப்போ கூட நமக்கு வந்து அதை விடாம அதையே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதான் நம்ம பஞ்சுவலே வந்திருக்காங்க. இன்னும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தின் பெசல்களாக வர்றது. இந்த டிவைஸில் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP67 வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. அதுக்குன்னு தண்ணிக்குள்ளே போட்டு காட்டுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. பட் இதே தண்ணி டிவைஸ்க்குள்ளே போய் அதனால் எதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ இதான் அவங்களோட பாலிசி, பார்த்துக்கங்க. எல்லாமே மோஸ்ட்டாக இப்படி தான் எல்லாமே. ஸோ இந்த டிவைஸ் நான் வந்து ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கோம். அப்போ நான் வந்து போட்டு எதாவது ஆச்சு அப்படின்னு நான் சர்வீஸ் சென்டரில் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும். ஸோ அந்த தவறான செயல். IP67 இருக்குது, ஏதோ ஒரு மலையில் மாட்டிக்கிட்டீங்க, அப்போ உங்கள் டிவைஸ் ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ மற்ற டிவைஸில் கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக வந்து இருக்கும். IP67 இருக்குடா வாட்டர் ரேட்டிங் அப்படின்னு நம்ம சின்ன நம்பிக்கை கொடுக்கும், அவ்வளோதான். ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் நமக்கு 2 மைக் வந்து இருக்கு. தென் சென்டரில் உங்களுக்கு டைப் C சார்ஜிங் போட்டு வந்து இருக்கு. இது USB 2.0 வெர்ஷன். இது லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அது கீழே பவர் பட்டன் இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னொரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் சிம் ட்ரே வந்து இருக்கு. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் 2 சிம் போட முடியும், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இந்த டிவைஸ் நம்ம டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செகண்டரி ஸ்பீக்கர் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக அந்த Exynosனாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், இல்லைனா வந்து பேட்டரி டைம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே பெருசாக வந்து ஹீட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இதே 5Gல போட்டு ஃபுல்லாக தட்டிட்டு இருக்கீங்க, நல்லா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம்னஸ் வந்து இருக்கு. பட் அது நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாக மெட்டல். ஸோ நமக்கு பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது மெட்டல் வந்து இன்னும் கூட டக்குன்னு அந்த வார்ம்னஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு 7.3 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CPU த்ராட்டில் நமக்கு வந்து ஆவரேஜாக 88% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்குது. இந்த டிவைஸில் மல்டிபிள் ஆப் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. பேசிக்கான டாஸ்க் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேம் பிளே பண்ணும்போது நமக்கு வந்து சின்ன ஒரு வார்ம்னஸ் இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வார்ம்னஸ் தான், பெருசாக நம்ம ஹீட்டிங் இஷ்யூலாம் சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான Android அப்டேட், தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்திருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா One UI 7 ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகும்போது இருக்கும். சாம்சங் One UI 7ல வந்து அனிமேஷன் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்.
மற்ற டிவைஸில் கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த அனிமேஷன் நல்லா ஃப்ளூயிடாக வந்துருக்கும். சாம்சங்கோட A சீரிஸ் அதுக்கப்புறம் S சீரிஸ்க்கு நமக்கு வந்து குட் லாக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு அந்த குட் லாக் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ குட் லாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சாம்சங்கோட ஸ்டோர் வந்து போனீங்க அப்படின்னா அங்கே ஜஸ்ட் வந்து குட் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதுதான் அந்த குட் லாக் ஆப். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் வந்து கொடுக்குறேன். இந்த குட் லாக் வச்சு நம்மளோட சாம்சங் டிவைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ சாம்சங் நல்லா சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் அது குட் லாக் ஃபீச்சர் வந்து வேணும். மோஸ்ட் ஆஃப் த குட் லாக் மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபேவரட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். எங்கடா காணாத ஓகே நான் சொன்னது இதுதான் கீஸ் கேப் அப்படின்னு இருக்கும். நான் எந்த சாம்சங் டிவைஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் கேப் தான். இது மூலமாக நம்மளால் வந்து பார்த்தா சாம்சங்கோட கீபோர்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து கிடையாது. ஸோ ஒரு சில மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை இருக்குது. ஸோ மற்றபடி பெருசாக வந்து ப்ளோட்வேர்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து பார்த்தா மோஸ்ட் எல்லாமே டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த சாம்சங்கோட One UI பற்றி என்ன சொல்கிறது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் இது. மோர் கஸ்டமைசபிள். நம்ம நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலாக One UI வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ One UI 7க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ 40,000 ஃபோனுக்கு வந்து 25 வாட்ஸ். ஸோ இங்கே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த மாதிரி தான். ஸோ அவங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த 25 வாட்ஸ் வச்சு ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆகும் அந்த 5000 mAh பேட்டரியை ஃபுல் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பொறுத்த மாதிரி வந்து வேரி ஆகும். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் ஆவரேஜாக நமக்கு வந்து 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 15 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. தென் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, தென் அப்புறம் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் வந்து பாருங்க. அவுட்டோர் நல்ல லைட் கண்டிஷனில் சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து கிடச்சிச்சு. இது எல்லாமே நம்ம பிரைமரி லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து பாருங்க. செல்ஃபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது. தென் மேக்ரோ சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்தது. இது 0.5, இது 2x, இது 4x, இது வந்து 10x. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து 4K 30 ஃப்ரேம்ஸில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் எடுத்த ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ 4K நமக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் இருக்காது. இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே டைம் லோ வந்து கிடையாது. எனக்கு ஓவராலாக வந்து இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR5 5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட் வந்து இருக்குது. 8+128, 8+256, 12+256 அப்படின்னு 3 RAM வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 5G பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்ல கனெக்ஷனாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. ஸோ மற்ற வெப்சைட்டில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக தெரியல. தெரிஞ்சு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் தான் அப்டேட் பண்ணுறேன். Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது. ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். 3 RAM வேரியண்ட் வந்து இருக்குது. 8+128 40,000 ரூபா. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6,000 டிஸ்கவுண்ட் போக 34,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 8+256 உங்களுக்கு 37,000 ரூபா. 12+256 46,000 ரூபா ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நமக்கு சாம்சங்கோட A சீரிஸ் எப்பவுமே நமக்கு வந்து ஆஃப்லைன் ஃபோக்கஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே A சீரிஸ் நமக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக F, M எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு வந்து S23 FEO இல்லை வந்து பார்த்தீங்கன்னா S23 நமக்கு வந்து 40,000 கிட்டலாம் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்இல் நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் பேட்டரி கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இந்த A55 வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேராக இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் நம்பவே மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஆன்லைனில் நம்ப மாட்டாங்க. ஆஃப்லைன் ஸ்டோர் தான் நம்புவாங்க. அவங்க வந்து இப்போ டேரெக்டாக போய் ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு இந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸும் செட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஆஃபர்லாம் வந்து கேட்டு பாருங்க. 34,000 ப்ரைஸில் கேட்டு பாருங்க. கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் தான். எனக்கு ஆஃப்லைன் ஆன்லைன்லாம் முக்கியம் கிடையாது ப்ரோ. நல்ல டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் நிறையா மாடல் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இந்த 30,000 to 40,000 நிறைய டிவைஸ் நல்ல ப்ரைஸ் ரேஞ்சே கிடைக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ ஸோ இதான் சாம்சங்கோட A55 5G. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.